குரு, சொல்றி. வீட்ல போர் அடிக்குதுடா, ஏதாச்சும் ஒர்க் பார்க்கட்டுமா? கொஞ்ச நாள் போட்டோம் பாக்கலாம். நான் பேசிட்டு இருக்கேன். இங்க பாருடி, கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆச்சு. அதுக்குள்ள பொண்டாட்டி வேலைக்கு அமிச்சான்னு எல்லாரும் தப்பா பேசுவோம். மத்தவங்க என்ன பேசணும் நமக்கு என்ன? மத்தவங்க பேசுறதை விட உங்க வீட்டுல என்ன பேசுவாங்கன்னு யோசிச்சு பாத்தியா? அதுக்காக தான் சொல்றேன், இப்போதைக்கு இதை பத்தி பேச வேண்டாம். என்னடி பண்ண சொல்ற? சொல்லிட்டே இருக்கேன், ஒர்க் எங்கேயாச்சும் போறேன், வீட்லயே தனியா இருக்க ஒரு மாதிரி இருக்குன்னு. ஆனா நீ காதுலயே போட்டுக்க மாட்டேங்கிற குரு. எனக்கு என்ன, உன்னை எங்கேயும் அனுப்பக்கூடாதுங்கிறதுக்காக நான் போக வேணாம்னு சொல்றேன். அப்புறம் வேற என்ன ப்ராப்ளம் உனக்கு? நம்ம கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆகுது? அது எதுக்கு இப்போ சொல்லு. 1 year ஆகுது. நம்ம வீட்டுல இருக்கவங்களும் சரி, அக்கம் பக்கத்துல இருக்கவங்களும் சரி, கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் எது விசேஷம் இல்லையான்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப போய் இந்த சிச்சுவேஷன்ல ஒர்க் போயே அவன் இடம் பிடிக்கிறது எனக்கு சரியா படல சத்யா. இன்னும் கொஞ்ச நாள் தான் எல்லாம் சரியாயிடும். நான் தான் இருக்கேன்ல. உனக்கு மத்தவங்க என்ன சொல்வாங்கங்கறத பத்தி தான் கவலையே தவிர நான் எவ்வளவு கஷ்டப்படுவேங்கறத பத்தி அக்கறையே இல்ல குரு. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா சத்யா? அப்போ நீ இப்ப என்ன, உனக்கு வேலைக்கு போன அவ்வளவுதானே? நான் என் ஆபீஸ்லயே உனக்கு ஒரு ஒர்க் பாக்குறேன். உண்மையாவா? சத்தியமாடி. எங்க போயிட்டு வர? உன்னதான் கேக்குறேன், எங்க போயிட்டு வர? அபி ஆபீஸ்க்கு தான் போயிட்டு வரேன். இன்னைக்கே ஜாயின் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. அதான் ஒர்க் முடிச்சிட்டு வர லேட் ஆயிடுச்சு. போதுமா இல்ல இன்னும் வேற ஏதாச்சும் சொல்லணுமா? யார கேட்டு நீ போன? யார குரு கேட்கணும்? உன்னையா? நான் என்ன பேசுறேங்கறத கேட்க மாட்டேன், எனக்கு என்ன தேவைங்கறத புரிஞ்சுக்க மாட்டேன். ஆனா நான் மட்டும் உன்னை எல்லாத்தையும் கேட்டு கேட்டு பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ தேவையில்லாம பேசுற. இப்ப நீ வேலைக்கு போகணும், நீங்க என்ன அவசியம்? சரி, இப்ப நான் என்ன பண்ணட்டும்? எப்பவும் போல உனக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு, உன் துணியெல்லாம் துவைச்சு போட்டுக்கிட்டு, வீடெல்லாம் தொடச்சுக்கிட்டு, உங்க வீட்டாளுங்க வந்து அவங்களையும் கவனிச்சுக்கிட்டு, 5க்கும் 10க்கும் ஒன்னையே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறியா? நீ சம்பந்தம் இல்லாம பேசுற சத்யா. இதெல்லாம் நீ பண்ணாம வேற யார் பண்ணுவா? இப்ப நம்ம வீட்டுல என்ன குறைன்னு நீ வேலைக்கு போகணும்னு சொல்ற? ஐயோ, நான் எப்படி சொன்னாலும் உனக்கு புரிய போறது இல்ல. என்ன ஆள விடு சத்யா. நான் பேசிட்டு இருக்க, நீ பாட்டு போயிட்டே இருக்க. நான் சொன்னா நீ கேக்குறியா? இல்ல, நான் மட்டும் எதுக்கு கேட்கணும்? நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். அப்ப வேலைக்கு போயிட்டா அங்க வேற யாராச்சும் என்ன? ஏய், என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்க?